வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரசலிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசலிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குந்தருக்கும் ஷேமஸுக்கும் ஒரு அமர்க்களம் அட்டகாசமான ஒரு மேட்சை கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த மேட்சோடைய ஃபைனலில் குந்தரை வந்து பவர்ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு லாக் போட்டிருப்பார். ஸோ அந்த லாக்கில் டேப் அவுட் பண்ணியிருப்பார் ஷேமஸ். போன வாரம் நடந்த மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸேவியர் ரூட் வந்து டேப் அவுட் பண்ணியிருப்பார். இன்றைக்கி ஷேமஸ். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன ரெஸ்லர்ஸ். ஆனால் இன்றைக்கி பெரிய ரெஸ்லரான ஷேமஸே பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ணிட்டார். இதன் மூலியமாக குந்தருடைய அந்த லாக் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறமா போடும்போது இது போட்டாரா, அப்போ அந்த ரெஸ்லர் வந்து டேப் அவுட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். ஸோ ஒரு ஃபினிஷரை தாண்டி ஒரு சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா லாக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா குந்தர் போனதுக்கப்புறமா ஷேமஸுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்தது. கைகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செவந்திருந்தது. அப்புறம் ஃப்ரீ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைத்தாங்களில் கூப்பிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குதான்னு கேட்கும்போது கொஞ்சம் நொண்டி பார்த்திங்கன்னா நடந்தார். ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்க்யூ ஷேமஸ், தேங்க்யூ ஷேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேமஸோடைய பேரை பார்த்திங்கன்னா கூக்குரல் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஷேமஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் குந்தர் அடிச்சதில் அவருக்கு நெஞ்சு எப்படி பிறந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை பார்க்கும்போதே தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்குது. அப்படின்னா ரத்தம் தெறிக்க பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காரு போல இருக்குது குந்தர் அடித்ததே நெஞ்சில் ஒரு 3 வாட்டி தான் இன்றைக்கி அடித்தார். அதுக்கே ஷேமஸோடைய நெஞ்சை பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறமா கிங் ஆஃப் த ரிங் மற்றும் குயின் ஆஃப் த ரிங் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் அப்படிங்கிற ஒரு பேப்பரையும் நடத்துகிறானுங்க. வேறு பேரே கிடைக்கலையா, இதுக்கு நைட் ஆஃப் சாம்பியன் வச்சு இதில் நினச்சிருக்கலாம். சரி, அதை விட்டு தரங்க. இந்த பேப்பரிக்கான ஒரு சில மேட்சஸ் மற்றும் ப்ரீ புக்கிங் மேட்சஸ் இந்த கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில டோர்னமெண்ட்டை WB நடத்துகிறாங்க. இந்த வாரம் நடந்த ரா மற்றும் ஸ்மாக்டவுன் சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளும், அதாவது இந்த மாதம் தாங்க பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் நடக்குது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் சாம்பியன்ஷிப் மேட்சஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு டைட்டில் அல்லது அன்டிஸ்பியூட் டைட்டில் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நடக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இந்த கிங் ஆஃப் த ரிங்குக்கு டோர்னமெண்ட்டாக இன்றைக்கி ஒரு சில மேட்சஸ் நடத்துனாங்க. ஆனால் WB நினச்சும் பார்க்க முடியாத அளவுக்கு ராவுடைய டூரேஷன் நல்லா அதிகமாக போயிட்டு ரிக்வெஸ்ட்டுக்கும் இஜியாடாகோட மேட்ச் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஷைனா பெஸ்லருக்கும் சலீனா வேகாக்கும் ஒரு மேட்ச் நடக்க வேண்டியது, அதை நெக்ஸ்ட் வீக் நடத்துனாங்களாம். இந்த ரெண்டு, அதாவது ஷைனா வேகாக்கும் பெஸ்லருக்கும் யார் வெற்றி பெறாங்களோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயோ ஸ்கைக்கு கூட மோத போகிறாங்க. அதாவது இந்த 2 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் அன்றைக்கி 2 மேட்ச் நட போகிறாங்க. அதே மாதிரி கோஃபி கிங்ஸ்டனுக்கும் ரேமஸ்டேடியாக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இது ஒரு ட்ரீம் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து குந்தர் கூட நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மேட்ச்லேயே விளையாட போகிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கான மேட்ச் டூரேஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப டைம் இதாகிட்டு ரேமஸ்டேடியாக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் நடந்தாலே பங்கமாக இருக்கும்பா, மேட்ச் ரொம்ப பங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மேட்சஸில் இதெல்லாம் ஒரு ட்ரீம் மேட்சஸ், நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்ரீம் மேட்சஸ். அதனால் நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை பெரிதும் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ஷோ முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து நான் வேர்ல்டு டைட்டிலுக்காக தோற்று போயிருக்கலாம், ஆனால் இப்போ நான் வந்து கிங் ஆகிற டைமு, நான் ஆல்ரெடி ஆல்டு த ஜெயண்ட்டை வின் பண்ணியிருக்கிறேன். சிங்கிள் கெரியரில் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த பண்ணியிருக்கிறேன். இப்போது அடுத்த அச்சீவ்மெண்ட்டாக நான் கிங் ஊசோவாக மாறணும், கிங் ஜெயாக மாறணும். ஸோ அது வந்து இப்போ நடக்க போகுது. நான் கண்டிப்பாக வந்து கிங் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுதலுங்க. நம்ம ஜே ஊசோ பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி யாரோ கதவு திறந்து போகிறா. யாருன்னு பார்த்தா நம்ம டாமினிக்கு, பின்னாடி பார்த்தா லிவ் மார்கன் போகிறாங்க. என்னடா அது, நம்ம லிவ் மார்கனும் டாமினிக் மிஸ்டேக்கே ரூமுக்குள்ளே அப்படி என்னத்தை தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, ஒரு வேளை அப்படி இருக்குமோ, இல்லை மாமிக்கெல்லாம் தெரிஞ்சால் தவுத்து விடுவாள். ஆனால் ரேமஸ்டேரியாவும் சாரி நம்ம டாமினிக் மிஸ்டேரியாவும் லிவ் மார்கனும் அப்படி இப்படின்னு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் ஜே ஊசோ பேக் ஸ்டேஜில் பேச ஆரம்பித்தாலே போதும், இவங்க ஏதாவது ஒரு ரூமில் இருந்து முதல்ல லிவ் மார்கன் போகிறா, பின்னாடி டாமினிக் மிஸ்டேரியா போகிறா. இலை குட்டி குஞ்சா, இது மட்டும் கொண்டாடி தெரிஞ்சுன்னா உன் பேரில் இருக்கிற மொத எழுத்தை வெட்டிடுவாள.
அதே மாதிரி விஜயா டாகவோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்டிங் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் கொடுத்துட்டாரு. உங்களுடைய மனசை தொட்டு சொல்லி பாருங்கள், இன்றைக்கி WBD ரால எந்த மேட்ச் நல்லா இருந்தது, குந்தருக்கே டஃப் கொடுக்க மாதிரி விஜயா டாகவோ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கொடுத்துட்டாரு. ஸோ இது ஒரு ஆசம் பர்ஃபார்மன்ஸ். ஸோ விஜயா டாகவோ என்ன சொல்லியிருக்காருன்னா, NXT வந்து என்னுடைய என்ட்ரி லெவல். ஸோ அந்த என்ட்ரி லெவலில் நான் நிறைய பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டேன். இது வந்து மெயின் லெவல். இந்த மெயின் லெவலில் நான் முடிஞ்ச அளவுக்கு தோக்காமல் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுவேன், தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணுவாரோ அது அவர் சொல்கிறாரு. ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மேட்சை பொறுத்து தான் நம்ம விஜயா டாகவை சொல்ல முடியும். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜே உசோ கூட மோத போகிறாரு. ஏங்க இதுவும் ஒரு ட்ரீம் மேட்சுங்க, விஜயா டாகவா வர்சஸ் ஜே உசோ. வேறு லெவல் மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜயா டாகவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாருன்னா டேரெக்டாக குந்தர் கூட அதுக்கு அடுத்த வாரம் மோதுவார். நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்படுற குந்தர் வர்சஸ் விஜயா டாகவா. இந்த மேட்ச் வந்து NXT டேக் ஓவரில் 36ல் இருந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கை குவிச்சுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மேட்ச் மேபி ரீமேட்சாக நடக்குமோ? விஜயா டாகவோ ரா பிராண்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குந்தரை வரதுக்கு டோட்டல் தகுதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு இருக்குது. இந்த ஆளுடைய NXT மேட்சஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சாமி ஜெயின் வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாரு, எங்கள் 3 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான ஃபியூட் போய்ட்டு இருக்குது, இதை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும். அதனால் நான் வந்து என்னோடய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வந்து சவுதி அரேபியாவில் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்னோடய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பிரான்சன் ரீட்ஸுக்கு அகேன்ஸ்டாகவும் ஜாக் கேபிளுக்கு அகேன்ஸ்டாகவும் ட்ரிபிள் த்ரெட் மேட்சை நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். இதை அஃபிஷியலி வந்து நான் லாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் சாமி ஜெயினுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் ஜாக் கேபிளுக்கும் ட்ரிபிள் த்ரெட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா WBD வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் கன்ஃபார்ம் பண்ண முதல் மேட்ச் இது. இவங்களுக்கெல்லாம் பேக்லாஷில் மேட்ச் கொடுக்கல, அதே ஸ்டோரியிலேனா அப்படியே டெவலப் பண்ணி கிங் ஆஃப் த ரிங்குக்கு கொண்டுட்டாங்க போல இருக்குது. அப்போ பேக்லாஷில் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணவங்க கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்களோ? மேபி இருக்கலாம். எப்போ அந்த லோகன்லாம் இருக்காங்களாப்பா, லோகநாதன் அதாங்க நம்ம லோகன் பாது, இந்த லோகலாக தானே சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண சொல்லுங்கப்பா, சும்மாவே வச்சுட்ருக்கான். அதே மாதிரி லீவ் மார்கன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டென்டராக இருக்கிறாங்க. ஆல்ரெடி டேமேஜ் கண்டென்ட் வந்து நாங்கள் சாம்பியன்ஷிப்பாக தான் மோத போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்பர் 1 கண்டென்டர் அப்படிங்கிறது லீவ் மார்கன் தான். அதனால் லீவ் மார்கனுக்கும் பெக்கி லிஞ்சுக்குமான WWE உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி WBD வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அஃபிஷியலி இந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா WBD வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரிக்கோஷிட்டை வந்து WBD வந்து ஸ்பீட் சாம்பியன் ஆக்குனாங்க. WBD ஸ்பீட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது மெயின் சாம்பியன்ஷிப்பில் இருக்கிறது தான். சாதாரணமாக NXTயில் சாம்பியனாக இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா மெயின் ஷோக்கு அவங்கள்ட்ட சாம்பியன்ஷிப்பை கொண்டு வராங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது WBD ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஷோ. ஸோ அதில் சாம்பியனாக இருக்கிற ரிக்கோஷிட்டை வந்து மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை கொண்டு வர விட மாட்டேங்காங்க WBD. இது என்ன வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோலோ சிக்காவோட ஹேர்ஸ்டைலை பற்றி தான். சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரோல் பண்ணுற ஒரு ஹேர்ஸ்டைல்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்காவோட ஹேர்ஸ்டைல் தான். ஏன்னாப்பா கோழி கூடு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்தீங்கன்னா மண்டையை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா சோலோ சிக்காவாக கொஞ்சம் முடியை விட்டுனா பரவாயில்ல, முடி பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கோழிக்கூடு மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற மோசமான கமெண்ட்ஸ் மற்றும் முரட்டுத்தனமான கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு கூடிய சீக்கிரம் ரிப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை போட போகிறேன். ஆனால் உங்கள் பேரெலாம் காட்ட மாட்டேங்க. ஏன்னா நீங்களும் நானும் நண்பனை காட்டி கொடுப்பானா, அதான் ஒரு படத்தில் சொல்லுவேனே, குத்துறது நண்பனாக இருந்தாலும் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு.